ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம வந்து டெய்லி ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதுக்கான ரேங்கிங் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து டெஸ்ட் ஆட் ஆகிருக்கும். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், ஆப்டிடியூட் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய 3 டேஷ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃப்ரீ மெட்டீரியல் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து குரூப் 2A ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே வரிசையாக டே 1 டே 2 இந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டே 1 டே 2லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேண்டமான டாபிக் வந்து இருக்கும். ஸோ டே 10லேருந்து டே 18 வரைக்கும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டாபிக் சப்ஜெக்ட் வைஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து டே 10 to டே 18 பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஒன்ஸ் எழுதி முடிச்சோன்னா ஜஸ்ட் ரேண்டமாக இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ சொல்யூஷன், வியூ ரிப்போர்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் காமிக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ரேங்க்கு, மார்க்கு, ஸோ ஓவராலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, டாப் மார்க் யார், இந்த மாதிரி வந்து எல்லாமே டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டே 1லேருந்தே எல்லா டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஜிஎஸ் கொடுத்துருப்போம், பொது தமிழ் தனியாக, ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து லைவ் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நாள் எழுதும் போது ஒரு 50 பேர் தான் அன்றைக்கி எழுதியிருக்காங்க அப்படின்னா 50ல் உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறது காமிக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த டெஸ்ட்டை 500 பேர் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 500ல் உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறது அப்போ பார்த்தோம்னா லைவாக வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ரேங்கிங் ரிப்போர்ட்டாக நீங்கள் வந்து லைவாக அப்பப்போ வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட்டை எழுதி முடித்த உடனே 2 மணி நேரம் கழிச்சா பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேங்க் வந்து காமிக்கும். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்பப்போ பார்த்தோம்னா லைவாக வந்து அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.